இதோ வந்துட்டேங்க உங்களோட ஸ்வீட் ஸ்நாக்ஸோட. இன்றைக்கி போலி செய்யலாங்க. ஸ்வீட் போலி செய்கிறதுக்கு மைதா மாவு 2 கப் எடுத்துக்கலாங்க. மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு. தண்ணி ஊற்றி பனைய ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 or 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒட்டாது கையில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை எடுத்து குக்கரில் போட்டு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் மாற்றிட்டு 2 or 3 பல்ஸ் வந்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க கடலைப்பருப்பை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாகு வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாகு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அது கூடயே வந்துட்டு ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மாவில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க பூர்ணத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. ரெடி பண்ணிவிட்டு போட்டு எடுத்தால் நம்ம ஸ்வீட்டான போலி ரெடி. அடுத்த குயிக் ஸ்நாக்ஸோட வரட்டா.